Hello guys, welcome back to our ECE preparation. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்ன அப்படினா EMFல இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தான். ஓகேங்களா? ஆல்ரெடி பாத்தீங்க அப்படினா EMFல நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் நம்ம பக்காவா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கு அப்புறம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு என்ன மாதிரி क्वेश्चंस கேட்பாங்க எப்படி எல்லாம் அப்ரோச் பண்ணலாம் EMF அப்படிங்கற மாதிரி ஒரு 2-3 வீடியோஸ் போடுறதா சொல்லியிருந்தேன். அதுக்கான ஃபர்ஸ்ட் வீடியோ தான் இது. இது மாதிரி ஒரு 2 வீடியோ போட்டோம் அப்படினா EMF வந்து பக்காவா கம்ப்ளீட் பண்ண மாதிரி நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு மைக்ரோ ப்ராசஸர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாமே இதில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொஷின்ஸ் டேரெக்டாகவும் கேட்கலாம், இல்லை அப்படின்னா இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை எக்ஸாம்க்கான ப்ரிப்ரேஷன் வந்து நம்ம அகாடமியில் ஆன்லைனில் கொடுத்துட்ருக்குறோம் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ நீங்கள் வந்து இன்ஜினியரிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோஸை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். சிலபஸ் படி நம்ம ஒவ்வொரு வீடியோஸ் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்ருக்குறோம். தென் அதுக்கு அடுத்தது வந்து 5 யூனிட்ஸ்க்கான மெட்டீரியல் வந்து சாஃப்ட் காப்பி ப்ரொவைட் பண்ணுறோம். தென் அதை தவிர்த்து டோட்டலாக 10 யூனிட்ஸ்க்கு வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இடையில ஜாயின் பண்ணுறதுனாலும் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆஃப்லைன் டெஸ்ட்டு தான். ஸோ கொஷின்ஸு தென் ஆன்சர்க்கே அதுக்கான சொல்யூஷன் எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா? சொல்யூஷன் புரியலனாலும் நீங்கள் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேங்களா? இது வந்து இன்ஜினியரிங். டிப்ளமோன்னு பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமாவுக்கு வந்து நம்ம இதே மாதிரி தான் ஃப்ரீ கிளாஸஸ், அதாவது ஒரு 2-3 யூனிட்ஸ்க்கான ஃப்ரீ கிளாஸஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். தென் அதை தவிர்த்து நம்ம 10 யூனிட்ஸ்க்குமே மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோமா. ஓகேங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங்கை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு டிப்ளமோவில் வந்து வேகன்சி ரொம்ப ஜாஸ்தி. இன்னொன்று வந்து பேசிக்ஸாக கொஷின்ஸ் கேட்குறதுனால இந்த டைம் பீரியடுக்கு வந்து டிப்ளமோ வந்து என்ன அப்படின்னா எடுத்து படிச்சிங்க அப்படின்னா சிலபஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி 2-3 டைம்ஸ் ரிவைஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு பெஸ்ட்டு சான்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் மேபி இப்போ தான் நீங்கள் நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா டிப்ளமோவோட சிலபஸ் வந்து கவர் பண்ணுற மாதிரி பாருங்கள். கிட்டத்தட்ட ரெண்டுமே வந்து 80% கிட்ட வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் வந்து நமக்கு கவர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ டிப்ளமாவுக்கு வந்து நம்ம மெட்டீரியல் 10 யூனிட்ஸுக்குமே ப்ரொவைட் பண்ணுறோம். போத் ஹார்ட் காப்பி அண்ட் சாஃப்ட் காப்பி ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணுறோம். அதே மாதிரி டெஸ்ட் பேட்சுமே ஸ்டார்ட் பண்ணியாச்சுமா. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இங்கே மென்ஷன் பண்ணிக்க, அதாவது நம்ம சேனலில் மென்ஷன் பண்ணிக்கூடிய நம்பர் 8015037093 அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த அப்கமிங் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து என்ன அப்படின்னா நீ வந்து இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்த அப்படின்னா நான் என்ன பேசிகிட்டு இருக்கேங்கிறதே புரியாது. ஃபஸ்ட்டே நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா EMF வந்து நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ பார்க்க போகிறது நம்ம சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ அது உனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்க்கான அதுலேயும் மெயினாக ஃபார்முலாஸ் தெரியணும். ஓகேங்களா? இன்னொரு விஷயமா கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு எப்படியெல்லாம் கேட்பாங்கங்கிறத ஜென்ரலாக சொல்லிடுறேன். ஃபார்முலாஸு டேரெக்டாக கேட்பாங்க, டெஃபினேஷனுமே டேரெக்டாக கேட்பாங்க. டெஃபினேஷன் மீன்ஸ் ஏதாவது ஒரு தியரம் கொடுத்து இது எந்த தியரம் அப்படிங்கிற மாதிரி கீழே ஒரு 4 ஆப்ஷன் தியரம் கொடுத்து கேட்பாங்க. இல்லை அப்படின்னா அதோட யூனிட்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீ EMF உள்ள இன்டெப்த்தாக படிக்கலனாலும் பரவாயில்ல, நம்மளோட வீடியோஸை மட்டும் பார்த்தாலே கண்டிப்பாக ஒரு 20 கொஷின்ஸுக்கு வந்து உன்னால் 15 கொஷின்ஸ் வந்து சாலிடாக அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்ல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்கேன், அதுவுமே நம்மளோட வீடியோஸை பார்த்தவங்களுக்கே உங்களுக்கு தெளிவாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலாஸை மெயினாக பைகாட் பண்ணிக்கணும். ஓகேவா? அதுலேயும் உங்களுக்கு இப்போ இந்த சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியான சிலபஸ் தான். உங்களுக்கு அடிஷ்னலாக இந்த வெக்டார் கால்குலேஷனு தென் அதுக்கு அடுத்தது வந்து என்னென்னா கோஆர்டினேட் சிஸ்டம் அதெல்லாம் இல்லாததுனால ஜஸ்ட்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக்கு மேக்னட்டோஸ்டாட்டிக் இது 2 தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ உனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா என்னது ஃபோர்ஸ்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம்ல, ஃபோர்ஸு எலக்ட்ரிக் ஃபீல்டு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அதெல்லாமே நம்ம முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்க்கு என்னப்பா ஃபார்முலா, F = 1/4πε0. 2 சார்ஜ் பார்ட்டிகல் இருந்தது அப்படின்னா Q1 Q2 / R² or D². ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா எல்லாமே நம்ம என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஓகே, இதில் வந்து உங்களுக்கு எப்படியெல்லாம் கேட்பாங்க அப்படின்னா இந்த Q1 Q2ல ரிமைனிங் இருக்க வேல்யூலாம் ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா, இதெல்லாமே நீ டிஃபால்ட்டாக எழுதி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த Q1 Q2ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சார்ஜ் பார்ட்டிகல் வந்து ஆப்போசிட் போலாரிட்டி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நீ -Q அப்படிங்கிற மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ கொஷினை கேர்ஃபுல்லாக படிக்கணும். தென் அடுத்து எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னாலே பேசிக் வந்து என்னது V/D. அதாவது இதுதான் பர்டிகுலராக ஃபார்முலா அப்படின்னு நம்ம எதையுமே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா உங்களுக்கு அதாவது அந்த டெரிவேஷன்லேருந்து கூட நம்ம எழுதி போட்டோம் தெரியுமா, நம்ம மென்ஷன் பண்ணோம் தெரியுமா ஃபார்முலாஸ், அதுலேருந்தே என்ன அப்படின்னா ரிப்பீட்டடாக கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது.
ஓகேவா, இதுதான் ஃபிக்ஸட் ஃபார்முலா அப்படின்னு நம்ம எதையுமே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதுலேயும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த டின்னு ஒரு ஃபார்முலா எழுதியிருப்பேன். டி மீன்ஸ் என்ன அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. எப்சிலான் இ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தியரட்டிக்கலாகவும் கேட்கலாம், ப்ராப்ளமேட்டிக்காகவும் கேட்கலாம், இல்லை ஈக்குவேஷனை டேரெக்டாக கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறனோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, இன்றைக்கி பார்க்க போகிற கொஷின்ஸ் என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா இதில் நான் நோட் பண்ணியிருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்மா. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இ இஸ் ஏ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி. எல்லாருக்குமே தெரியும் இது எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு. அப்படின்னா எனக்கு டெல் டாட் டெல் கிராஸ் இ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின். இதை வந்து என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டாக கூட கேட்கலாம். ஓகேவா, ஆனால் உனக்கு அதுக்கு முதல்ல என்ன தெரியணும் அப்படின்னா இந்த இது என்னங்கிறது தெரியணும். இது நான் உனக்கு கிளாஸ் எடுத்திருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன், டைவர்ஜன்ஸ் ஆஃப் கேர்ள் வெக்டார் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, நான் அதனால தான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா வெக்டாரையும் சேர்த்து உங்களுக்கு எடுத்திருப்பேன். ஸோ அப்போ அதில் இங்கே எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலாக இது ஒரு ஃபார்முலா, வெக்டார் கேல்குலேஷன்லேருந்து கெட் பண்ணக்கூடிய ஃபார்முலா. அப்படின்னா இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அதாவது கேர்ளும் டைவர்ஜன்ஸும் எனக்கு கம்பைன் ஆகி வந்துச்சுன்னா இதோட வேல்யூ எனக்கு என்னவா இருக்கும், மற்றதெல்லாம் விட்டுருங்க. ஓகேவா, ஸோ இது ஒரு ஃபார்முலா. இது என்ன அப்படின்னா இதோட வேல்யூ எப்போதுமே ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஓகேங்களாமா, அதுவும் எப்படி இருக்கணும், டைவர்ஜன்ஸ் ஆஃப் கேர்ள் வெக்டார். ஓகேவா, அது எனக்கு அதாவது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எலக்ட்ரிக் ஃபீல்டோ எனக்கு இந்த ஃபார்மேட்டில் எனக்கு வந்துடுச்சு அப்படின்னாலே, அதாவது டெல் டாட் டெல் கிராஸ் இ வெக்டார். ஓகேங்களா, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன், டாட் அப்படின்னா என்னது டைவர்ஜன்ஸுனும், கேர்ள் வந்து நீ வந்து என்னது கிராஸ்னு ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போது டைவர்ஜன்ஸ் ஆஃப் கேர்ள் வெக்டார், அதாவது எனி வெக்டார் ஃபீல்ட் இந்த மாதிரி எனக்கு இருந்தது அப்படின்னாலே இதோட வேல்யூ வந்து எனக்கு என்ன வரும் அப்படின்னா 0 அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா, ஸோ இந்த கொஷினை எப்படி கேட்கலாம் அப்படின்னா உங்களுக்கு ட்விஸ்டடாக ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருவாங்க. இப்போ நான் சொன்ன வார்த்தையே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து இதில் வந்து சில இதில் வந்து நல்லுன்னு கொடுத்துருப்பாங்க, சில இதில் வந்து வேல்யூ 1 நெகட்டிவ் அந்த மாதிரிலாம் கொடுத்து எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினு, ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஷின் என்னப்பா கொடுத்துருக்காங்க, இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏன்னா இதெல்லாமே ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸு, அதனால தான் இதில் எடுத்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இந்த கொஷின்ஸ் டேரெக்டாக கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லைனா இது மாதிரி கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீ என்னோட வீடியோஸ் புரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக உன்னால் ஆன்சர் பண்ண முடியும். இதில் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, காஸ்லா ரிலேட் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி இ வித் வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி ரோ அட் எ பாயிண்ட் பிஎஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போது இதில் என்ன அப்படின்னா காஸ்லா அப்படிங்கிறது நான் உனக்கு எடுத்திருப்பேன், கிளாஸஸ் எடுத்திருப்பேன். ஓகேவா, ஸோ காஸ்லாவில் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா சம் ஃபார்முலா மென்ஷன் பண்ணியிருப்போம். அதுலேயுமே வந்து என்னது டிஃப்ரென்ஷியல் ஃபார்மு இன்டெக்ரல் ஃபார்ம்னு சொல்லியெல்லாம் எடுத்திருப்போம். நம்ம எதில் காஸ்லாவில் எடுத்திருப்போம். ஓகேங்களா, இதில் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, கொஷின் புரியலன்னா நான் கொஷின் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாரு. எனக்கு காஸ்லா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டியில் தான் நான் உங்களுக்கு போட்டிருப்பேன், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு காஸ்லா நம்ம டெரைவ் பண்ணியிருப்போம். அவன் என்ன கேட்குறான்னா, இதே காஸ்லாவை எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டிக்கு நான் ரிலேட் பண்ணணும்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, இப்போது நீ ஃபார்முலாஸ் எல்லாமே வீடியோஸ் பார்த்து பைகாட் பண்ணியிருந்தேன்னா இந்த கொஷினுக்கு நீனே ஆன்சர் பண்ணிடலாம் என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் இல்லாமல். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தேன் அப்படின்னா காஸ்லாவோட ஃபார்முலா எனக்கு என்னது, காஸ்லாவோட ஃபார்முலா வந்து டெல் டாட் ஒரு நிமிஷம் டெல் டாட் டி ஈக்குவல் டு ரோ ரோ வி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா எழுதியிருப்போம். இது என்ன ஃபார்முலா, இது காஸ்லாவோட ஃபார்முலா. ஓகேவா, அதுவே உங்களுக்கு நான் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பேன்னா டிஃப்ரென்ஷியல் ஃபார்முக்கான ஃபார்முலான்னு சொல்லி இதை நான் கிளாஸ் எடுக்கும்போது போட்டிருப்பேன். ஓகேவா, டெல் டாட் டி அவங்க என்ன கேட்குறான், எலக்ட்ரிக் ஃபீல்டோட ரிலேட் பண்ணி எனக்கு காஸ்லா சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ இதில் ரிலேட் பண்ணுறதுலாம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொன்னேன், டி ஈக்குவல் டு எப்சிலான் இ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா.
ஓகேவா? நீ எதையும் பார்க்கலனாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ பார்த்தா கூட உங்களுக்கு இதுலேருந்தே 2-3 கொஷின்ஸ் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? அதாவது என்னென்னா, இந்த கொஷின் கேட்பாங்க. இந்த ஃபார்முலா சொன்னேன் பார்த்தியா, இந்த ஃபார்முலாவை டேரெக்டாக கேட்பாங்க, இல்லை டெஃபனேஷனாக கேட்பாங்க, இல்லை அப்படின்னா உங்களுக்கு சம்ஸாக கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ரிலேஷன் அப்படின்னா நீ என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட்டு இந்த டி வேல்யூவை தூக்கி இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் மேம் அப்படின்னு கேட்கக்கூடாது. என்ன கொஷினில் கேட்டிருக்கான், எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டை ரிலேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கான். ஸோ இந்த இடத்துல நான் என்ன தான் மாற்ற முடியும், ஏன்னா இதெல்லாமே வந்து என்ன அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸ், இதில் நான் எங்கேயுமே கை வைக்க முடியாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ண முடியும், டியில் தான் கை வைக்க முடியும். ஸோ அப்போ இதுக்கு பதிலாக எப்சிலான் இ ஈக்குவல் டு ரோவி. ஓகேவா? இப்போ எனக்கு என்ன வேணும், மேலே எனக்கு இப்போ இதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு கூட வச்சுக்கோங்க. கீழே இருக்க ஆப்ஷனை பாருங்கள், கொடுத்துருக்கக்கூடிய சம்மில் கீழே இருக்கிற ஆப்ஷன் என்னது, டிக்கு பதிலாக டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பதிலாக அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதில் முக்கியமான விஷயம் என்ன பண்ணியிருக்காங்க, டாட்டும் வச்சுருக்காங்க, கிராஸும் வச்சுருக்காங்க. ஓகேவா? நீ அப்போ என்ன பண்ணணும், கவனமாக போடணும். கவனமானா இதில் இந்த இடத்துல டாட் வரணுங்கிறது உனக்கு தெரியணும். இந்த ஃபார்முலா உனக்கு தெரியும், ஓகே, இந்த இடத்துல டாட் வரதுங்கிறது தெரிஞ்சாதான் உனக்கு ஆன்சரும் கரெக்டாக வரும். இல்லைனா கிராஸை போய் டிக் பண்ணிட்டேன்னா அந்த ஆன்சரும் தப்பாக போயிடும். ஓகேவா? ஸோ அப்போது டெல் டாட் இ வெக்டார். ஓகேங்களா மேம்? அங்கே வெக்டார் இல்லை இங்கே போட்டிருக்கீங்க, அதெல்லாம் விஷயம் இல்லை, ஜென்ரலாகவே வெக்டார் வரும். நான் இல்லைனாலும் நீங்கள் டிஃபால்ட்டாக மேலே போட்டுக்கணும். இஎம்எஃப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்கேலார் ப்ளஸ் வெக்டார் கால்குலேஷனும் நம்ம பண்ணுறதுனால டிஃபால்ட்டாக மேலே எனக்கு என்ன வரும், டைரக்ஷன் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ரோ டிவைடட் பை இங்கே இருக்கக்கூடிய எப்சிலான் எனக்கு எங்கே வந்துடும் அப்படின்னா கீழே வந்துடும். ஸோ அப்போ எனக்கு ஃபைனல் ஆன்சர் எனக்கு என்ன வரும் அப்படின்னா டெல் டாட் இ வெக்டார் ஈக்குவல் டு ரோ டிவைடட் பை எப்சிலான். ஓகேங்களா? ஸோ இதில் ஆப்ஷன் பாருங்கள் எந்த ஆப்ஷன் வருதுன்ட்டு. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து என்ன அப்படின்னா எனக்கு கரெக்டான ஆன்சர். புரியுதுங்களாமா? ஸோ கொஷின் வந்து எப்படி கேட்பாங்கங்கிறத சொல்கிறேன். இதை தாண்டி உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக தான் கொஷின் கேட்பாங்க. ஸோ அப்போ ரிலேட் பண்ணுங்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும், நீ இதற்கு தெரிஞ்ச ஃபார்முலாஸ்லாம் ஏதாவது சப்ஸ்டியூட் பண்ணனா உனக்கு ஆன்சர் வருதாங்கிறத, கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷனுக்கு உனக்கு கரெக்டாக வருதாங்கிறத வெரிஃபை பண்ணணும். ஓகேவா? அடுத்த கொஷின் பாரு. அடுத்த கொஷின் வந்து ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக் சார்ஜ் ஆஃப் 100 coulombs is enclosed in a sphere of radius 100 meter. the electric displacement density என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போது நான் என்ன சொன்னேன், அதே டியோட ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது எலக்ட்ரிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் டென்சிட்டி டி அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். டிக்கான ஃபார்முலா என்ன, எப்சிலான் நாட் இ. ஓகேவா? இதில் உனக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஈயோட வேல்யூ டேரெக்டாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீ என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூட் பண்ணி டியோட வேல்யூவை டேரெக்டாக கண்டுபிடிச்சலாம். ஆனால் இங்கே என்ன எனக்கு கொடுக்கல, ஈயோட வேல்யூ டேரெக்டாக கொடுக்கல. அப்போ நீ என்ன பண்ணணும், ஈயோட வேல்யூவை டேரெக்டாக கேல்குலேட் பண்ணணும். எப்படி கேல்குலேட் பண்ணலான்னா, ஈக்கான ஃபார்முலா என்னப்பா, எலக்ட்ரிக் ஃபீல்டு இ ஈக்குவல் டு 1/4 எப்சிலான் நாட் q டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஓகேவா? Q1 Q2 அப்படிங்கிறது 2 சார்ஜ் பார்ட்டிகல் கொடுத்துருந்தா நான் Q1 Q2 போடணும். இல்லை அப்படின்னா உனக்கு சம்மில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் டென்சிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து க்யூவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு சார்ஜ் வந்து 100 coulombsனு கொடுத்துட்டு அதோட ரேடியஸ் வந்து 100 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன பண்ண வேண்டியதானா, டேரெக்டாக நீ எலக்ட்ரிக் ஃபீல்டில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னப்பா வரும், 1/4 எப்சிலான் நாட். க்யூவோட வேல்யூ வந்து எனக்கு என்னது 100 coulomb சார்ஜ், க்யூங்கிறது சார்ஜ், ஸோ 100 coulomb. ஆர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ உனக்கு என்ன வரும்னா 2 வேல்யூ வரும், 100 × 100 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும்னா இந்த 100க்கு இந்த 100 வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 1/4 எப்சிலான் நாட் 1 டிவைடட் பை 100. ஓகேங்களா? இந்த ஆன்சரை அப்படியே வச்சுக்கோங்க. இது நமக்கு ஆன்சர் கிடையாது, டிஸ்பிளேஸ்மெண்ட் டென்சிட்டி தான் கேட்டிருக்காங்க. ஸோ டி டிவைடட் பை எப்சிலான் நாட் இன்ட்டு ஈயோட வேல்யூ, எந்த வேல்யூ, இந்த வேல்யூவை தூக்கி அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால நான் ரொம்ப பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கிறேன். பட் ஆனால் என்ன அப்படின்னா இதெல்லாமே ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? அந்த எப்சிலான் நாட்டுக்கு எப்சிலான் நாட்டு கேன்சல் ஆகிடும். அப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும், 1 டிவைடட் பை 4 × 100 400 பை வரும். ஓகேங்களா? கீழே இருக்க ஆப்ஷனை வெரிஃபை பண்ணலாமா? ஸோ ஆன்சர் வந்து என்னென்னா 1 டிவைடட் பை 400 பை. ஓகே? ஸோ முதல்ல ஆப்ஷன் பாரு, இந்த வேல்யூ அங்கே இருக்கான்னு பாரு. இல்லை அப்படின்னா என்னென்னா பையோட வேல்யூவை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னென்னா 1 டிவைடட் பை 400, பையோட வேல்யூ என்னது 22
டிவைடட் பை 7 வரும். அந்த 7 தூக்கி மேலே போட்டேன் அப்படின்னா இதை நீ சப்ஸ்டியூட் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், என்ன வரும் 7 டிவைடட் பை இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ வரும் 7 டிவைடட் பை 8800 வரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருமோ அதுதான் இங்கே. ரிமைனிங் இருக்கக்கூடியதெல்லாம் யூனிட் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ எனக்கு இந்த கொஷினுக்கு என்ன ஆன்சர் வருதுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? டேரெக்டாக உங்களுக்கு இந்த வேல்யூ கொடுத்துருவாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு கொடுத்துருவாங்க 1 டிவைடட் பை 400 பை கொடுத்துருவாங்க. ரீசன் என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் வரக்கூடியதை வந்து நீ கால்குலேட்டர் வச்சு தான் சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு டஃப்பான ப்ராப்ளம்ஸ்லாம் இதில் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் டேரெக்டாக இந்த ஆன்சர்ஸ் தான் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் அன் ஐசோட்ரோபிக் ரேடியேட்டர், ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி அட் எ டிஸ்டன்ஸ் r is measured as 3 volt per meter. What will be the electric field intensity at a distance 3r அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, கொஷினை நல்லா புரிஞ்சுக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்கல. அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா ஒரு ரேடியேட்டரில் டிஸ்டன்ஸ் ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் என்னோடய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா 3 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுவே என்னோட டிஸ்டன்ஸ் வந்து 3r இருந்தது அப்படின்னா அப்போ வந்து என்னோடய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, உடனே ஃபார்முலாலாம் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. அங்கே எதாவது வேல்யூ கேட்டிருக்கானாப்பா, வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லி எதாவது கேட்டிருக்கானா, வேல்யூ எதுவுமே கண்டுபிடிக்க சொல்லலை. என்னோடய டிஸ்டன்ஸ் வந்து 6 இருந்தது அப்படின்னா என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 3. அதுவே 3r இருந்தது அப்படின்னா எனக்கு என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ உனக்கு என்ன தெரியணும், ஃபார்முலா தெரியணுங்கிறத விட ஜஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் உள்ள ரிலேஷன் வந்து உனக்கு தெரிஞ்சாலே போதும், இந்த கொஷினை ஆன்சர் பண்ணிடலாம். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாப்பா? அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் உள்ள ரிலேஷன் எல்லாருக்குமே தெரியும். என்ன, டிஸ்டன்ஸ் அதிகமாக எனக்கு என்னவாகும், எலக்ட்ரிக் ஃபீல்டு குறையும். அப்போ எனக்கு எப்போதுமே இது எப்படி இருக்கும், என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டிஸ்டன்ஸுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலாக தான் இருக்கும். சார்ஜுக்கு தான் நம்ம டேரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஃபோர்ஸுக்கு தான் டேரக்ட்லி ப்ரொபோஷனல். அது ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தால் ஃபீல்டு அதிகமாக இருக்கும், டிஸ்டன்ஸ்க்கு அதிகமாக இருந்ததுன்னா ஃபீல்டு கம்மியாக இருக்கும்னு பார்த்துருப்போம். ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்கானா ஒரு இது வந்து அதாவது ஆறுங்கிற டிஸ்டன்ஸுக்கு ஃபீல்டு 3னா 3r அப்படிங்கிற டிஸ்டன்ஸுக்கு எனக்கு என்ன ஃபீல்டு வரும், 3r அப்படிங்கிற டிஸ்டன்ஸுக்கு என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது E1 ஒரு நிமிஷமா, அப்போது E1 அப்படின்னா எனக்கு எது வரும், கீழே 1 ஏன்னா எனக்கு என்ன வேல்யூ கேட்டிருக்காங்க, இது வந்து டிஸ்டன்ஸ் வந்து r அப்படின்னா இங்கே E. ஓகேவா? அப்போ E2ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? ஸோ அப்போ E1ஓட வேல்யூனா R1 எனக்கு எங்கே வரும், இங்கே வரும். E2ஓட வேல்யூ எனக்கு எங்கே வரும் அப்படின்னா கீழே வரும். ஓகேங்களா? அப்போ E2ஓட வேல்யூ கீழே வந்ததுன்னா R2ஓட வேல்யூ எனக்கு மேலே வரும். இப்போ எனக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்க வேல்யூவை டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. அப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்னா E1 வந்து E1க்கு என்ன கொடுத்துருக்காங்க, 3ன்னு கொடுத்துட்டாங்க. டேரெக்டாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண, அவ்வளோதான். E2 வேல்யூ எனக்கு தெரியாது, அதனால் நான் E2ன்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி R2 வேல்யூ எனக்கு என்ன வரும், R2 வேல்யூ வந்து எனக்கு 3r, R1 வேல்யூ எனக்கு ஜஸ்ட் R தான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், E2ஓட வேல்யூ கிடைக்கும். ரொம்ப சிம்பிள். இந்த 3r வந்து இங்கே போயிடுமா, ஸோ 3 டிவைடட் பை 3r E2, இங்கே ஒரு r இருக்குமா, இந்த r அங்கே போயிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு என்ன வரும், E2 ஈக்குவல் டு அந்த r மேலே வந்துச்சுன்னா 3r டிவைடட் பை 3r. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எனக்கு E2ஓட வேல்யூ எனக்கு என்ன வந்துடும் அப்படின்னா 1 வோல்ட் பர் மீட்டர் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகுமா எலக்ட்ரிக் ஃபீல்டு, புரியுதாம்மா? டிஸ்டன்ஸ் வந்து ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் எனக்கு 3ன்னு இருந்ததுன்னா இதை நீ பார்க்கணுன்னே தேவையில்லை, கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன்னா டிஸ்டன்ஸ் ஆறுங்கிற டிஸ்டன்ஸுக்கே உனக்கு என்னது எலக்ட்ரிக் ஃபீல்டு 3. அப்போ 3r அப்படிங்கும் போது டிஸ்டன்ஸ் அதிகமாகிடுச்சு. அப்போ கண்டிப்பாக உனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு குறைய தான் வரும். ஓகேங்களா? புரியுதுங்களாப்பா? ஸோ அப்போ அந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 1 வோல்ட் பர் மீட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஓகே. இது வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுனே தேவையில்லம்மா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இது வந்து எந்த தியரம்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்களேன் என்ன கொடுத்துருக்காங்க, தி சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஆஃப் கேர்ள் ஆஃப் எ வெக்டார் ஃபீல்டு ஓவர் அண்ட் ஓப்பன் சர்ஃபேஸ் ஈக்குவல் டு லைன் இன்டெக்ரல் ஆஃப் வெக்டார் ஃபீல்டு ஓவர் தி க்ளோஸ்டு கர்வ் பவுண்டிங் தி சர்ஃபேஸ் ஏரியா திஸ் இஸ் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மோஸ்ட்லி இந்த பெரிய கொஷின்ஸ்லாம் பார்த்தா இது என்ன மீனிங்னே தெரிலன்னா அடுத்த கொஷனுக்கு மூவ் ஆகிடுவோம். அந்த தப்பை மட்டும் தயவுசெய்து பண்ணாதீங்க. ரீசன் என்ன அப்படின்னா பெரிய பெரிய கொஷின்ஸில் தான் டேரெக்டாக டெஃபனேஷன் இருக்கும், டேரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இல்லை மேம் எனக்கு இது நான் படிக்கவும் இல்லை, இந்த தியரம் எனக்கு என்னன்னே தெரியாது அப்படின்னா கூட விட்டுரு. நான் உனக்கு என்ன சொன்னேன், நான் கிளாஸ் எடுக்கும் போதே ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று சொல்லியிருப்பேன். லைன் இன்டெக்ரல் சர்ஃபேஸ் இன்டெக்ரல், சர்ஃபேஸ் இன்டெக்ரல் வால்யூம் இன்டெக்ரல்னு சொல்லியிருப்பேன். ஞாபகம் இருக்கா? அதாவது 2 தியரம் மென்ஷன் பண்ணி என்ன சொல்லியிருப்பேன், அதாவது லைன் டு சர்ஃபேஸ், சர்ஃபேஸ் டு லைன் அப்படின்னா உனக்கு ஒரு தியரம் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது என்ன தியரம்? ஸ்டோக் தியரம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி சர்ஃபேஸ் டு வால்யூம், வால்யூம் டு சர்ஃபேஸ், இதுக்கு வந்து டைவர்ஜென்ஸ் தியரம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா? இதை ஷார்ட்கட்டாகவும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போது இங்கே இருக்கிறத ரிமைனிங் இருக்கிறத நீ படிக்கவே வேண்டாம். அவன் என்ன கொடுத்துருக்கான்? சர்ஃபேஸ் இன்டெக்ரல் கொடுத்துருக்கான், லைன் இன்டெக்ரல் கொடுத்துருக்கான், அவ்வளோதான். அப்போ சர்ஃபேஸ் டு லைனு, லைன் டு சர்ஃபேஸ். அப்போ இது நீ கண்ணை மூடிட்டு என்ன சொல்லிடலாம்? ஸ்டோக் தியரம் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் இருக்கிறத நீ படிக்கணும் அப்படிங்கிற நெசசிட்டியே வேண்டாம். ஓகேங்களா? ஸோ அப்போ கொடுத்துருக்க தியரம் வந்து எனக்கு என்ன அப்படின்னா ஸ்டோக் தியரம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்த கொஷின் மூவ் பண்ணலாமா? இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி மாடலில் உனக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கு இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, அடுத்த கொஷின் பாருங்களேன். நெக்ஸ்ட்டு ஓகேம்மா, நெக்ஸ்ட் கொஷின் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டில் இன்னும் நிறைய இருக்குது. கெப்பாசிட்டன்ஸ்லாம் இருக்கிறதுலே கெப்பாசிட்டன்ஸ் பேஸ் பண்ணி அதிக கொஷின்ஸ் கேட்பாங்கப்பா. ஓகேங்களா? இது பேசிக் லாஸ் வச்சு எடுத்ததுனால கொஷின்ஸ் கம்மியாக இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டுலேயே நம்ம டைஎலக்ட்ரிக் மீடியம் வச்சு பார்த்துருக்கோம் தெரியுமா, அதுலலாம் நிறைய கொஷின்ஸ் இருக்குது கெப்பாசிட்டன்ஸ்லாம். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.